ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஷார்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸில் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நிர்வாக அப்படின்றப்போ நர் ஆன் த லைனில் போடணும். அடுத்து நிர்வாகி அப்படின்றப்போ அதே தான். உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா இங்கே டாட் வச்சுக்கோங்க. அடுத்து நிபுணர் அப்படின்றப்போ நர் த்ரூ த லைனில், அதாவது லைனுக்கு கீழே. பாராளுமன்றம் அப்படின்றப்போ பா ரா என் கொக்கி திருப்பி ரா மா சர்க்கிள் பாராளுமன்றம். நாடாளுமன்றம் அப்படின்றப்போ என் ஹாவுடு பண்ணி லா என் கொக்கி ரா மாசுலி நாடாளுமன்றம். அடுத்து எளிமை அப்படின்றப்போ ஏ மா எளிமை. அடுத்து உரிமை உ மா. அடுத்து உண்மை அப்படின்றப்போ லைனுக்கு கீழே ஊ போட்டு மா போடுங்க. அடுத்து சலுகை அப்படின்றப்போ சா சர்க்கிள் கை சலுகை. அடுத்து எண்ணிக்கை அப்படின்றப்போ கை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து குழந்தை அப்படின்றப்போ லைனுக்கு கீழே கை. பற்றாக்குறை அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பல் செமி சர்க்கிள். அடுத்து ஒத்தி வைத்து அப்படின்றப்போ ஓ வைத்துக்கு ஒரு சிம்பல் போடுவோம் இல்லையா, அது ஒத்தி வைத்து. குடிமராமத்து அப்படின்றப்போ கே ஹாவுடு பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு மர்ரு அதுக்கப்புறமா மா ஹாவுடு குடிமராமத்து. அடுத்து பரிசீலித்து அப்படின்றப்போ பர்ரு சா லா இத்து அப்படின்னு எங்கே வந்துச்சுனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பரிசீலித்து. அடுத்து பரிந்துரை அப்படின்றப்போ பர்ரு பெரிய சர்க்கிள் ரா ஐ கொக்கி பரிந்துரை. அடுத்து முன்னெச்சரிக்கை அப்படின்றப்போ மா என் கொக்கி சா முன்னெச்சரிக்கை. நெக்ஸ்ட் பாருங்கள், விவரம் அப்படின்றப்போ செமி சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே சின்னதாக சர்க்கிள் விவரம். அதையே ஆன் த லைனில் போட்டால் விவகாரம். அடுத்து விவாதம் அப்படின்றப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ விவரங்கள் விவரங்களை அப்படின்லாம் வரும்போது நீங்கள் இதையே வச்சு இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். விவரங்கள் விவரங்களை. விவரத்தை அப்படின்னு வரும்போது இந்த சுழியை கொஞ்சம் இழுத்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இது மூணுத்துக்குமே, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கேட்டுக்கொண்டார் அப்படின்றப்போ கா ஹார்டு பண்ணி எழுதிட்டு திருப்பி கா டபுள் பண்ணி எழுதி ஒரு என் ஹூக்கு சேர்த்துக்கணும். கேட்டுக்கொண்டார். அடுத்து நன்றி தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் நன்றி தெரிவித்து கொள்ள அப்படின்றப்போ நான் என் கொக்கி ரா வா ஹார்டு பண்ணி எழுதிட்டு கொல்ல அப்படின்றப்போ கேஎல் கொக்கி இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா வாவை கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு எம் லைனுக்கு கீழே போட்டு என் கொக்கி சேர்த்திங்கன்னா கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் எழுதிக்கலாம், இல்லை இந்த ஸ்ட்ரோக்குக்கு கீழே எழுதிக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. நன்றி தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதே எழுதி டபுளிங் பண்ணி எழுதி அதோட இல் கொக்கி சேர்த்துக்கோங்க. நன்றி தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது விவசாயம். விவசாயம் அப்படின்றப்போ யா த்ரூ த லைனில் எழுதி இன் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்து கூட்டுறவு இயக்கம் அப்படின்றப்போ கே டபுளிங் பண்ணி போட்டு மா சர்க்கிள், அது கூட இந்த மாதிரி ஒரு சிம்பிள். யா அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ இதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் வாகு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரச்சனை அப்படின்றப்போ சா சர்க்கிள் போட்டு நான் ஐ பிரச்சனை. அடுத்து வருகின்றனர். இந்த கின்றனர் கின்ற அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போடுவோமா, இதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரோக்கை டிஸ்ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வரதை எழுதிக்கோங்க. இப்போது வருகின்றனர் அப்படின்றப்போ வரு எழுதிக்கோங்க, இந்த கின்ற அப்படின்றதுக்கு டிஸ்ஜாயின் பண்ணிவிட்டு நர் எழுதிக்கோங்க. வரு நர்.
டிஸ்ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. இதே மாதிரி எங்கே அந்த கின்ற அப்படின்றது வந்துச்சுனாலும் அதுக்கு டிஸ்ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து அறிவார்கள் அப்படின்றப்போ ஆர்கள், அந்த வார்கள் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த டிஸ்ஜாயின் பண்ணி சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். அறிவார்கள், இது பார்த்துக்கோங்க. அடுத்து மாணவர்கள் அப்படின்றப்போ வர்கள், வார்கள் அந்த மாதிரி எது வந்துச்சுனாலும் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம் டிஸ்ஜாயின் பண்ணி. மாணவர்கள். அடுத்து பின்தங்கிய அப்படின்றப்போ பா த்ரூ த லைனில் போட்டு என் கொக்கி திருப்பி கே ஈயா, பின்தங்கிய. பள்ளி அப்படின்றப்போ இல்லை அப்படின்றப்போ ஒரு ஸ்ட்ரோக் போடுவோம் இல்லையா, இதை அபோவ் த லைனில் போட்டுக்கோங்க, பள்ளி. அடுத்து அறிவியல் அப்படின்றப்போ டவுன்வர்டு 6 லா, அறிவியல், அபோவ் த லைனில். அடுத்து அடைவீர்கள், இந்த வர்கள் வார்கள்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. வீர்கள் அப்படின்னு வரும்போது யா அப்படின்னு ஒரு பார்த்தோம் இல்லையா, இப்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அடைவீர்கள். அடுத்தது மிகவும் அவசியம் அப்படின்றப்போ இப்படி அவசியம்னு எங்கே வந்துச்சுனாலும் அதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தலைமுறை அப்படின்றப்போ தா கோக்கி லா ஐ, தலைமுறை. கூட்டமைப்பு அப்படின்றப்போ கேட்டா அமைப்புக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலந்து அப்படின்றப்போ கல் ஹவுடு பண்ணி எழுதிட்டு என் கோக்கி, கலந்து. அடுத்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அதுக்கு செய்ய அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடுவோம். கடமைப்பட்டிருக்கிறோம்னா மாவை அதுக்கு கீழே போட்டு எம் சர்க்கிள் சேர்த்துக்கோங்க. அடுத்து முடிவடைகின்றன, அதுக்கு எம் ஹவுடு பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி வா ஹவுடு பண்ணி எழுதிட்டு கின்ற அப்படின்னு வந்துச்சுன்னா டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும்னு பார்த்தோமா, டிஸ்ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வரதை போட்டுக்கணும், முடிவடைகின்றன. அடுத்து அரசியல் அப்படின்றப்போ ரா சா சர்க்கிள் லா. அடுத்து மின் இணைப்பு மா 3 சொல்லி நா பா, மின் இணைப்பு. மகிழ்ச்சி அடைகின்ற வகையில், இப்போது மகிழ்ச்சிக்கு மா, அடைகின்ற அப்படின்றப்போ கின்றன்னு வரப்போ டிஸ்ஜாயின் பண்ணி அதுக்கு பின்னாடி வரதை போட்டுக்கலாம், என்ற வகையில். வகையில் எங்கே வந்துச்சுனாலும் கா லா மட்டும் போட்டுக்கலாம் டவுன்வர்டில். அடுத்து எழுதும் கடிதம் பார்த்துக்கோங்க, இது லா அதோடையே ஜாயின் பண்ணி கா, ஸோ இதை டபுளிங் பண்ண மாதிரி வரும், எழுதும் கடிதம். அடுத்து கடிதம் கிடைக்க பெற்றோம் அப்படின்றப்போ கடிதம்ன்றப்போ கா மா சர்க்கிள் போட்டுக்கலாம், கிடைக்க பெற்றோம். அடுத்து தங்களின் கடிதம் கிடைத்தது அப்படின்றப்போ தங்களின் கடிதம் கிடைத்தது, அந்த தது அப்படின்றப்போ ஒரு சின்ன கோடு போடுவோம் இல்லையா, அது தங்களின் கடிதம் கிடைத்தது. அடுத்து ஆகிய அப்படின்றப்போ செமி சர்க்கிள் இந்த டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. அடுத்து நீர்ப்பாசன அப்படின்றப்போ நறு ச சர்க்கிள் திருப்பி நா. அடுத்து நீர்ப்பாசன வசதி அப்படின்னு வரும்போது இதோடையே நீர்ப்பாசன வசதி. அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்றப்போ இங்கு திக்கா போட்டு கர் டபுளிங் பண்ணிவிட்டு பட்ட அப்படின்றப்போ சின்னதாக ஒரு கோடு போடுவோம் இல்லையா, பா வந்து ஆவுடு பண்ணி எழுதுவோம்ல, அது அங்கீகரிக்கப்பட்ட. அடுத்து ஒப்பந்தக்காரர்கள் அப்படின்றப்போ ஓ ப கர் டபுளிங் பண்ணிவிட்டு இல் கொக்கி. அடுத்தது வேளாண்மை அப்படின்றப்போ இந்த லா மட்டும் ஆன் த லைனில் போட்டுக்கோங்க, வேளாண்மை. அடுத்து புரிந்து கொண்டு அப்படின்றப்போ பா ரா ஆவுடு என் கொக்கி கா ஆவுடு என் கொக்கி, புரிந்து கொண்டு. அடுத்து கருத்துக்கலை அப்படின்றப்போ கர் ஆவுடு கல் ஐ. அடுத்து உணவு அப்படின்றப்போ லைனுக்கு கீழே 3 சுழி நா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊ போட்டு வா இப்படியும் போட்டுக்கலாம், உணவு. அடுத்து முயற்சி அப்படின்றப்போ சர் த்ரூ த லைனில். அடுத்து இருக்கின்றன, இருக்கிறது அப்படின்னா அபோவ் த லைனில் இப்படி போடுவோம், இருக்கின்றன அப்படின்றப்போ அந்த லைனுக்கு கீழே இப்படி போட்டுக்கோங்க. விலை நிர்ணயம் அப்படின்றப்போ வா லா 3 சுழி நா மா சர்க்கிள்.
அடுத்து நிரந்தர அப்படின்றப்போ நர் டபுளிங் பண்ணிவிட்டு அதோட ஒரு என் கொக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து அனைவருடைய. உடைய அப்படின்னு எங்கே வந்துச்சுனாலும் இந்த செமி சர்க்கிளில் அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து முழுவதும் அப்படின்றப்போ பெரிய சர்க்கிள். அடுத்து சேகரிக்க அப்படின்றப்போ கரோட சேர்த்து சர்க்கிள் போடுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து வளர்ச்சி அப்படின்றப்போ டபுளிங் பண்ணி த்ரூ த லைனில் போட்டுக்கோங்க. அடுத்து பயிற்சி அப்படின்றப்போ பற்றாக்குறை அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பற்றாக்குறைனா ஆன் த லைனில் போடணும், பயிற்சி அப்படின்னா அபோவ் த லைனில் போட்டுக்கோங்க. அவசியம் அப்படின்றப்போ லைனுக்கு கீழே அவசியம். அடுத்து எதிர் அப்படின்றப்போ ஏவை யூஸ் பண்ணிக்கலாம். எதிர் அப்படின்னு எங்கே வந்துச்சுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதிர்கொள்ள அப்படின்னு வந்துச்சுனாலும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எதிர்கொள்ள. அடுத்து பதவி அப்படின்றப்போ வா கொக்கி. பிற்பட்ட அப்படின்றப்போ லைனுக்கு கீழே பட்டை. அது பட்டை அப்படின்றப்போ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை லைனுக்கு கீழே இப்படி போட்டுக்கோங்க, பிற்பட்ட. அடுத்தது பிற்பட்ட வகுப்பினர் அப்படின்றப்போ அந்த பிற்பட்ட அப்படின்னா லைனுக்கு கீழே ஆர்டர் பண்ணி எழுதுவோமா, அதோட சேர்த்து ஒரு நர் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொறியியல் அப்படின்றப்போ லா பொறியியல். ஆண்டு அறிக்கை அப்படின்றப்போ 3 சுழினா ஆர்டர் பண்ணி எழுதிட்டு கை. அடுத்து பரிசீலனை. அடுத்து பரிசீலிக்க, பரிசீலித்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வரவு செலவு அப்படின்றப்போ சர்க்கிள் லா வரவு செலவு. வரவு செலவு திட்டம் அப்படின்றப்போ இதை கட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து வரவு செலவு பட்டியல், இது கூட ஒரு எல் மட்டும் சேர்த்துக்கோங்க, லா மட்டும். அடுத்து மருத்துவமனை அப்படின்றப்போ மருத்துவமனை. அடுத்தது தலைக்கவசம் அப்படின்றப்போ கொக்கி லா கா. அதோட அவசியம் அப்படின்னு ஒன்று போடுவோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, தலைக்கவசம். அடுத்தது ஆய்வாளர் அப்படின்றப்போ சிம்பிள், அதுக்கப்புறம் டபுளிங் பண்ணி எழுதிக்கோங்க, ஆய்வாளர். அடுத்து சுகாதாரம் அப்படின்றப்போ பக்கம் சர்க்கிள் வரணும், கூட சேர்த்து சர்க்கிள் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதிக்கோங்க, சுகாதாரம். அடுத்து பொது சுகாதாரம் அப்படின்றப்போ அது கூட ஒரு சேர்த்துக்கணும், பொது சுகாதாரம். அடுத்து குடிநீர் பற்றாக்குறை அப்படின்றப்போ பற்றாக்குறையை சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்து 20 அம்ச திட்டம். அடுத்து மனிதாபிமான அப்படின்றப்போ அதை கட் பண்ணி மனிதாபிமான. அடுத்து மனிதாபிமான முறையில் அப்படின்றப்போ அது கூடயே ஒரு எல் சேர்த்துக்கோங்க. அடுத்து உணவு பண்டங்கள் அப்படின்றப்போ நீங்கள் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அது 3 சுழி போட்டு பெரிய சர்க்கிள் போட்டு கல் கொக்கி, அப்படி இல்லைன்னா போட்டு வா, அப்படி இல்லைன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உணவு பண்டங்கள். கொடுத்து இத்து அப்படின்னு எங்கே வந்துச்சுனாலும் இந்த லூப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அழித்து அப்படின்றப்போ அறிவித்து இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு வேர்டு பெருசாக இருக்குது அப்படின்னா அது பிரித்து எழுதிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கும் போதே படித்து எழுதி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் ஈஸியாக போட முடியும். அறிவித்து இருக்கிறார்கள். அடுத்து மருத்துவர். அடுத்து சிறப்பு. அடுத்து என்னுடைய அப்படின்றப்போ இப்படியும் போடலாம், அப்படி இல்லைனா போட்டு அது கூட என் கொக்கி, அது கூட உடைய, என்னுடைய கருத்து. அடுத்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றப்போ அடுத்து நம்பிக்கை.
அடுத்தது ஒருமித்த கருத்து, அடுத்து ஏகாதிபத்தியம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் வேர்ட்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.